ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தான் இப்போ இருக்கிறதுல ரொம்பவும் ஆபத்தான அணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியை விட இந்திய அணி தான் இப்போ ரொம்பவே வலுவான அணி, மிகவும் ஆபத்தான அணி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ரிக்கி பாண்டிங் அவர் ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவுக்கு உலகக்கோப்பையெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா அணிக்கோசரம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கையாளர் சந்திச்சார். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்றிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு, இந்திய அணி ரொம்பவே தரமான அணியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சமீப காலத்தில் இந்திய அணி ரொம்பவும் வலுவான அணியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கள வீழ்த்துன்றது சாதாரண விஷயமா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் விட இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சரும் பிரைட்டாக இருக்குது. மேலும் நிறைய உலகக்கோப்பை இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னோடய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பேசி முடிச்சிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் கரெக்டு தாங்க. இந்திய அணி எல்லாம் ஃபார்மல் தான் இருக்குது. பட்டு ஆஸ்திரேலியானை விட நீங்கள் ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியாவும் இந்திய அணி ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட்டு அவர் ஒரு ஆஸ்திரேலியா வீரராக இருந்துன்னு கூட, முன்னாள் ஆஸ்திரேலியா வீரராக இருந்துன்னு கூட இந்தியா பற்றி பெருமையாக பேசியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி உண்மையை தரமான அணி தாங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் டாமினேஷன். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் போயிட்டு தான் விட்டாங்க. ஓடிஐ வேர்ல்டு கப் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட ஆப்போசிட்டாக தோத்தாங்க. T20 உலகக்கோப்பையில் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலில் கப் அடித்தாங்க. இதெல்லாம் போதாதுங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட்? இந்த தரமான அணி இப்போ இருக்கிற கிரிக்கெட் இன்டர்நேஷனலில் ரொம்பவும் தரமான அணி இந்தியா தான். இதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இந்திய அணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு விதமாக தான் ரிக்கி பாண்டிங் நல்லா இந்திய அணி பற்றி பேசியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா முன்னாள் வேறு நிறைய பேர் இந்திய அணி பற்றி நல்ல ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். IPL மூலம் தாங்க நிறைய பிளேயரு நம்ம இந்திய அணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாடு, ரிங்கு சிங்கு, அப்புறம் ஜெய்ஸ்வால், நிறைய பேர் IPL தான் இந்திய அணிக்கு வந்திருக்காங்க. அதனால் IPL நடக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்திய அணிக்கு நிறைய பிளேயரை புது யங்ஸ்டாரை உருவாக்கி கொடுக்குது IPL இந்திய அணிக்கோசரம். அதனால் கண்டிப்பாக மிகவும் பாப்புலரான ஒரு லீகுன்னு சொல்லலாம். IPL ரொம்ப முக்கியமான லீகுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா இன்றைக்கி ஃபஸ்ட்டு T20 விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாலாம், ஹர்தீப் சிங், சிராஜ் எல்லாருமே வேர்ல்டு கப் அப்புறம் இப்போ ஆட போகிறாங்க. கண்டிப்பாக பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா வேறு நம்மளை ரிவெஞ்ச் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அசிங்கமாக நிறைய போட்டி தோக்கடிச்சிருக்கோம். அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த போட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்திய அணி வின் பண்ணுமா இல்லை ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.